அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளே, PGTRB அழகு 5 தனிப்பாடல்கள் தலைப்பில் கவி காலமேக புலவரின் பாடல்களோட 16வது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். 151 160 வரையிலான பாடல்களை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். 151வது பாடல் கல்யாணத்தில் சேசையிட்ட போது சிவனும் விஷ்ணுவும் காக்கவென்று ஆசீர்வதித்தது. இது ஒரு சிலையடை அமைப்பிலான பாடல். ஒரே பாடல் திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் பொருந்துற மாதிரி கவி காலமேகம் பாடியிருக்கிறார். பாடல் பாருங்களேன். சாரங்க பாணியர் அஞ்சக்கரத்தர் கஞ்சனை முன் ஓர் அங்கம் கொய்த உயிர்வாளர் பாரெங்கும் ஏத்திடுமையாக இனிதாக இவர் உம்மை காத்திடுவார் எப்போதும் கான். திருமாலுக்கு இந்த பாட்டை எப்படி பொறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, சாரங்க பாணியர், சாரங்கம் என்னும் வில்லை கையில் ஏந்திய பெருமாளாகிய திருமால், அஞ்சம் கரத்தர் தாமரை போன்ற திருக்கரங்களை உடையவர், கஞ்சனை முன் ஓர் அங்கம் கொய்த உயிர்வாளர் மாமனாகிய கம்சனது ஒப்பற்ற உடம்பை கிழித்த நகங்களை உடையவர், பாரெங்கும் இந்த உலகம் எங்கிலும் ஏத்திடும் துதித்து வணங்கக்கூடியவர், மைபாகர் கரிய திருமேனியை உடையவர், இவர் உம்மை இனிதாக எப்போதும் காத்திடுவார் அப்படின்னு சொல்லி மணமக்களை வாழ்த்துறாங்க. திருமால் காப்பார் அப்படின்னு சொல்லி. இதே பாடல் எப்படி சிவபெருமானுக்கு பொருந்தது அப்படின்னு பார்க்குறப்போ, சாரங்க பாணியர் மானேந்திய கையை உடையவர், அஞ்சு அக்கரத்தர், அஞ்சு என்பது பஞ்சாட்சர மந்திரத்தை உடையவர், அக்கரத்தர் என்றால் மந்திரம், கஞ்சனை, கஞ்சனுங்கிறது பிரம்மனுக்கான ஒரு பேராம், பிரம்மனுடைய ஓரங்கம் ஒரு தலையை முன் கொய்த முற்காலத்தில் கிள்ளிய உயிர்வாளர் நகங்களை உடையவர் சிவபெருமான், பாரெங்கும் இந்த உலகம் எங்கிலும் ஏத்தி உமை ஆகர் துதிக்கின்ற உமையம்மையை திருமேனியில் உடையவர், இவர் இத்தகைய சிவபெருமான் உம்மை இனிதாக எப்போதும் காத்திடுவார் கான் அப்படின்னு சொல்லி பாடுறார். அடுத்து 152வது பாடல் திருப்பனந்தாள் பட்டர் மேல் பாடியது. திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஊரில் ஒரு பட்டர் கடுமையான பஞ்ச காலத்தில் புலவர்களுக்கு விருந்து உபசாரம் செய்த அந்த பெருமையை தான் இந்த பாடலில் கவி காலமேகம் பாரு. விண்ணீரும் வற்றி புவிநீரும் வற்றி விரும்பி மழை தண்ணீரும் வற்றி புலவோர் தவிக்கின்ற காலத்திலே உன்னீர் உன்னீர் என்று உபசாரம் சொல்லி உபசரித்து தண்ணீரும் சோறும் தருவான் திருப்பனந்தாள் பட்டனே. ஏன்னா விண்ணீரும் வற்றி வானகத்தில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீரும் ஒளிந்து போணுச்சுன்னா அப்படி ஒரு பஞ்சகாலம் வந்தபோதும், புவி நீரும் வற்றி பூமியில் உள்ள ஊற்றுநீர் முதலிய நீர்நிலைகள் அனைத்தும் வறண்டு போய் மழைத்தன் நீரும் வற்றி மழை பெய்வதும் இல்லாமல் போய் விரும்பி புலவோர் தவிக்கின்ற காலத்திலே புலவர்கள் நீர் வேட்கையால் பசியால் துன்புறுகின்ற காலத்திலே உன்னீர் உன்னீர் என்று உபசாரம் சொல்லி உண்ணுங்கள் உண்ணுங்கள் என்று மரியாதாக வரவழைத்து உபசரித்து மதிப்பாக நடத்தி தண்ணீரும் சோறும் தருவான் குளிர்ந்த நீரும் சாதமும் கொடுப்பவன் இந்த ஊரை சேர்ந்தவன் திருப்பனந்தாள் பட்டனே. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பட்டர் தான் இந்த பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மையை தரிசித்து பாடிய சிலையடை பாடலை 153வது பாடலாக கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு இரற்ற மொழிதல் பாங்கில் அமைந்த பாடல் தான். என்ன சொல்கிறாங்க? வில்ல புதுமையொன்று உண்டு ஆளவாயின் மேவு தென்னன் பிள்ளை கொருக்குளை மூன்றே குறும்பை பிடித்ததிலே கொல்லி கனண்டிட்ட யாழோர் குறும்பை குறைந்த மருதம் உள்ளீர் புதிந்த இரண்டில நீர் கச்சுரைந்ததுவே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆளவாயினில் வில்ல புதுமை ஒன்றுண்டு. இந்த மதுரை நகரில் சொல்லக்கூடிய ஒரு அதிசயம் இருக்கான். என்னம்மா? மேவ தென்னன் பிள்ளைக்கு சிறப்பு பொருந்திய தென்னன் இது இங்கே பாண்டிய மன்னன் மலையத்துவச்சுவ பாண்டியன் இல்லையா, அவனது குமாரத்தியாகிய மகளாகிய தடாதகைக்கு ஒரு குலை மூன்றே குறும்பை பிடித்து ஒரே வரிசையில் தென்னங்குறும்பை போன்ற 3 தனங்கள் தோன்றியது. அவற்றிலே கொல்லிக்கண்ணன் நெருப்பை கண்களாக கொண்ட சிவபெருமானது திட்டி என்றால் திருஷ்டி கண் பார்வையினால் ஒரு குறும்பை குறைந்து ஒரு தனம் மறையப்பெற்றது. அமிர்தம் உள்ளீர் பொதிந்த 2 இளநீர் உலகை காக்கக்கூடிய அமிழ்தமான பார்வதி தேவியின் அன்பாகிய அந்த அன்பின் வம்சமாக தாய்மையின் வம்சமாக இருக்கக்கூடிய 2 தனங்கள் மட்டுமே எஞ்சியது. அது எங்கே இருந்துச்சுன்னா கச்சுக்குள் உறைந்தது. கச்சி என்றால் ரவிக்கை. அவளது ரவிக்கைக்குள் 2 தனங்கள் மட்டுமே நிலைத்து நின்றன அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாங்க. இந்த பாடலை ரெட்ரோ மொழிதல் பாங்குங்கிறப்ப இதே பாடல் தென்னைக்கு பொறுத்துறாங்க பாருங்கள். தென்னம்பிள்ளை என்பது குறும்பைகளை ஒரு குலையில் தோன்றியது போலவும் வைத்து பாடப்பெற்றது. இந்த பாடலை அப்படியே நீங்கள் தென்னங்குலைக்கு பொறுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரே வரிசையில் 3 இருக்கக்கூடியது சூட்டுனால அது வெம்பி என்ன ஆயிடும், கீழே கண்ணீர் பட்டுறதுக்காக அதுக்கு நிறைய பேர் இவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கேன்னு சொல்லி கண்ணு வச்சாங்கன்னா அது கீழே விழுந்து குறும்பையாக இருக்கும்போது விழுந்து மீதம் இருக்கிறது மட்டும் நினச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த பொருளில் இதை சொல்கிறாங்க. 154வது பாடல் தில்லை கோவிந்தராயர்
கண் மாட்டிருந்த சபாநாதர் நடனம் செய்கின்றதை பாரும் என்று வைணவர் சொன்னபோது பாடியது. நம்ம சிதம்பரம் கோவிலில் கோவிந்தராயர் இருக்கார் இல்லைங்களா, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சபாநாதர் அப்படிங்கிறாங்க. யாரை? சிவபெருமான சொல்கிறாங்க. அதை பாரும் என்று வைணவர்கள் சொல்கிறாங்க. அதை இந்த பாட்டில் கவி காளமேகம் பாடுறார். ஆட்டுக்கிசைந்த அம்பலவாணர் அவர்க்கெதிரே நீட்டிற்று மால்வட பாலினீர் காலென நீ நினையேல் சூட்டுற்ற முப்புறம் செற்றவர் தம்மை சுமந்தழுத்த மாட்டுக்கென்னோ விடம் காணிட்டால் சொல்ல வழக்கிலையோ. ஆட்டுக்கு இசைந்தவர் அம்பலவாணர், ஆடலுக்கு தகுதியானவர் அம்பலவாணனாகிய சிவபெருமான். அவருக்கு எதிரே அவர் திருமுன்பே மால் வட வானில் கால் நீட்டிற்று என பெருமாள் வடதிசையில் தனது திருப்பாதத்தை நீட்டினார் என அதை குற்றமாக நீ நினையாதே. சிவபெருமான் நடனம் ஆடிட்டு இருக்காரு, அவருக்கு முன்பாக திருமால் காலை நீட்டிப்படுத்திருக்கிறார், அது குற்றம் நினைக்காதீங்க. ஏனெனில் சூட்டுற்ற முப்புறம் செற்றவர் தம்மை தீப்பற்றிய திருபுரத்தை அளித்தவராகிய சிவபெருமானை சுமந்தழுத்த மாட்டுக்கு தூக்கிச் சுமந்து இழுத்தி போன காளையாகிய என எருதின் வடிவமாக வந்திருக்கார் இல்லையா, அவர் சுமந்து சோர்ந்து போயிட்டாராம். அப்படிப்பட்ட காளையாகிய திருமாலுக்கு கால் நீட்டம் இடல் என்னோ, கால் நீட்டுதற்கு இடம் யாதென்று தெரியுமா? அதை குற்றம் சொல்லுதல் பொருத்தம் இல்லையே. மனிதர்களாக இருந்தாங்கன்னா இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நடந்துப்பாங்க. அவர் தான் காளை ஆயிற்றே. ஐந்தறிவு ஜீவனுக்கு எந்த பக்கம் காலை நீட்டணும்னு தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்படின்னு சொல்லி சிவபெருமானை உயர்வாகவும் திருமாலை கொஞ்சம் குறைத்து மதிப்பிட்டு இந்த பாடலை பாடுற மாதிரி எழுதியிருக்கிறாரு கவி காளமேகம். 155வது பாடல் திருவொற்றியூர் தியாகராச பெருமானை கண்டு வணங்கி பாடிய நிந்தாஸ்துதி. பாரூர் அறிய பழிக்குழன்றீர் பற்றி பார்க்குமிடத்து ஓரும் இல்லை இருக்க வென்றாலும் உள்ளூர் முற்றி பேரூர் அறிய தியாகரென்றே பெரும் பேரும் பெற்றீர் ஆரூரிலே இருப்பீர் இனி போய்விடும் அம்பலத்தே. சிவபெருமானை பற்றி சொல்கிறார். பாரூர் அடிய பழிக்கு உழன்றீர், பூமியிலே ஊரார் எல்லாம் அறியும்படி பிச்சை எடுத்து அலைந்து திரிந்தீர். இது எவ்வளோ கேவலம் இல்லை? பற்றி பார்க்கும் இடத்தும் ஓர் ஊரும் இல்லை என்று தொடர்ந்து கவனித்து பார்த்தபோது உமக்கு என்று எந்த ஊரும் சொந்தமாக இருந்ததாக தெரியவில்லை. இருக்கை என்றாலும் நீ நிலையாக தங்குவதற்கு இடம் உண்டா என்று பார்த்தாலும் உள்ளூரும் ஒற்றி நீர் இருக்கின்ற நடுவூரும் ஒத்தி வைக்கப்பட்ட ஊராகும். அதனால தான் அது பேர் திரு ஒற்றியூராம். அது சொந்தமானது இல்லை, ஒத்திக்கு இருக்கிறாராம். மன்னிக்கணும். ஒற்றி அப்படின்னா தற்காலிகமாக குடியிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அதனால அந்த ஊருக்கு திரு ஒற்றியூராம். அப்படி பார்த்தா சிவபெருமானுக்கு நிலையான இருப்பிடம் இல்லை. பேரூர் அறிய பெரிய உலகில் உள்ளோர் அறியும்படியாக தியாகர் என்றே கொடையாளி என்றே பெரும் பேறு பெற்றீர். ஒன்றுமே இல்லை, ஆனால் உலகமெல்லாம் உங்களை தியாகம்னு தியாகேசர்னு சொல்கிறாங்க, தியாகின்னு சொல்கிறாங்க. பெரிய கீர்த்தியும் அடைந்தீர் ஆரூரிலே இருப்பீர். யாருடைய ஊரிலே நீர் இருப்பீர்? ஆரூர் அப்படிங்கிறது இங்கே திருவாரூரை குறிக்குது. இனி போய்விடும் அம்பலத்தே, ஓர் ஊரும் உனக்கு சொந்தமாக இல்லாததினால் பொதுவெளியில் செல்வீராக அப்படின்னு சொல்லி சிவபெருமான வாழ்த்துற மாதிரி இவர் வசைபாடியிருக்கார். உண்மையாக சொல்லப்போனால் இது வசையாக வாழ்த்தானா இரண்டும் சேர்ந்த பாடல் தான். அடுத்தது சிவபெருமான் திருவீதி வருதலை பார்த்து பாடிய நிந்தாஸ்துதி 156வது பாடல். வாணியன் பாடிட வண்ணான் சுமக்க வடுகன் சட்டி சேனியன் போற்ற கடற்பள்ளி மூன்றெழுந் தீங்கரும்பை கோணியன் வாழ்த்த கருமாறுகின்றனை கொண்டணிந்த வேணியன் ஆனவன் ஆட்டன் புறப்பட்ட வேடிக்கையே. வாணியன் பாடிட பிரம்மன் மறையோத வண்ணான் சுமக்க நந்தி சுமந்து வர வடுகன் வைரவர் செட்டி முருகப்பெருமான் சேனியன் இந்திரன் போற்ற துதி செய்ய கடல்பள்ளி முன்றல திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட திருமால் வழிபட தீங்கரும்பை கோணியன் இனிய கரும்பை வளைத்த வில்லாக உடைய மன்மதன் வாழ்த்த கருமான் தோள்தனை கொண்டணிந்த யானை தோலை உரித்த ஆடையாக அணிந்த வேணியன் சடைமுடியனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தட்டான் யாவருக்கும் தட்டுப்படாத கடவுள் புறப்பட வெளிப்பட்டது ஒரு வேடிக்கை தான், வினோதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், இது எல்லாமே குறிப்பிட்ட சில சாதியையோ சமுதாயத்தையோ குறிப்பிட மாதிரி இருந்தால் கூட அங்கே எல்லாமே இறைவனுக்கான மன்மதன், பிரம்மன், முருகன் அப்படின்னு சொல்லி எல்லாமே கடவுளோட பெயராக தான் அங்கே குறிப்பிடப்படுது. 157வது பாடல். அதிமதுர கவிராயன் கட்டியக்காரர் கட்டியங்கூறியதற்காக பாடியது. அதிமதுரமென்றே அகிலம் அறிய துதி மதுரமாயெடுத்து சொல்லும் புதுமை என்ன? காட்டுச் சரக்கு உலகிற் காரமில்லா சரக்குக்கு கூட்டுச் சரக்கெனவே கூறு.
அதிமதுரம் என்றே அதிமதுர கவிராயர் என்றே அகிலம் அறிய உலகமெல்லாம் தெரியும்படியாக மதுரமாய் துதியெடுத்து செல்லும் புதுமை என்ன, இனிமையாக புகழ்ந்து பேசும் அதிசயம் யாது? அதிமதுரம் காட்டுச்சரக்கு, காட்டில் உள்ள சாமானது. உலகில் காரமில்லா சரக்கு, உலகில் காரம் அற்ற பொருள் அது. இனிக்க தான் செய்யும், அதில் காரமே இருக்காது. கூட்டுச்சரக்கு, தனிப்பெருமையற்ற பிறவற்றோடு கூட்டப்படும் சாமான். அதிமதுரத்தை தனியாக சேர்க்க மாட்டாங்க. சித்தரத்தை, அதிமதுரம் அந்த மாதிரி கூட்டு பொருளாக தான் அதை மருந்து பொருளாக பயன்படுத்துவாங்க. எனவே கூறு, எனவே சொல்லுங்க, அதிமதுரம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பானதா அப்படின்னு சொல்லி இந்த அதிமதுர கவியான குறைந்து மதிப்பிடுற மாதிரி பாடுறார். அப்படி ஒன்றும் அதிமதுர கவியெல்லாம் ஒன்றும் சிறந்தவன் கிடையாது, அவனுக்கு எந்த பெருமையும் நாட்டுக்குள்ளே கிடையாது, அது அவன் ஒரு காட்டுச்சரக்கு அப்படின்னு சொல்லி அவரை இகழ்ந்து பாடுறார். உடனே கட்டியங்காரன் இருக்கான் இல்லையா, அதிமதுர கவிராயன் வரான்னு கட்டியங்காரன் கூறிட்டு வரான். இப்போ அதிமதுர கவிராயரை தாழ்த்தி பாடியாச்சு. உடனே கட்டியங்காரன் கேட்குறான், சரி அதிமதுர கவிராயரை காட்டுச்சரக்குன்னு சொல்லிட்டீங்க, தனித்து பொருள் தராதவர்னு சொல்லிட்டீங்க, அது ஒரு கூட்டு மருந்துன்னு சொன்னீங்க, அப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ தன்னை பற்றி அறிமுகம் கொடுக்குறாரு பாருங்களேன். களியும் பிழைப்பொருட்டள்ளி நன்னுளங் கடலினுண்டு வலியும் பொதியை வரையினீர் கால் கொண்டு வன்கவிதை பொழியும் புலவர் மனதே இடித்து முழங்கி மின்னி பொழியும் படிக்கே கவி காலமேகம் புறப்பட்டதே அப்படிங்கிறார். தன்னை பற்றி சொல்கிறப்போ நான் காலமேகம் அப்படிங்கிறேன். களியும் பிழைப்பொருள் நன்னி, கழிக்கத்தக்க குற்றமுள்ள கருத்துக்களை நீக்கி இந்த பொருள் எல்லாத்தையும் தள்ளிட்டு நன்னூலம் கடலில் உண்டு, நல்ல நூல்களாகிய அழகிய கடலில் படிந்து வழியும் புதிய வரையினில் கால் கொண்டு புதிய மலையில் பயில்கின்ற தென்றல் காற்றினை ஏற்று வன்கவிதை மொழியும் புலவர் மனத்தே வளமான பாடல்களை ஏற்ற கூறும் புலவர்களுடைய உள்ளமாகிய வானத்திலே இடித்து முழங்கி மின்னி கர்ஜித்து ஒளி செய்து ஒளி வீசி பொழியும்படிக்கு கவி மலையாக பொழிவதற்காக கவி காலமேகம் பாவலராகிய கவி காலமேகம் புறப்பட்டு வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி சொல்கிறார். இப்போ இங்கே போட்டி அதிமதுர கவிக்கும் கவி காலமேகத்துக்கும். இப்போ அதிமதுர கவி காலமேகத்தை இகழ்ந்து பாடுறார். என்ன சொல்கிறார்? மூச்சு விடும் முன்னே 300 400 ஆச்சுதென்றால் 1000 பாட்டால் ஆகாதா? பேச்சென்ன வெள்ளை கவி காலமேகமே நின்னுடைய கள்ளக்கவி கடையை கட்டு அப்படின்னு சொல்லி அதிமதுர கவி காலமேகத்தை இகழ்கிறார். மூச்சு விடும் முன்னே 300 400 ஒரு தரம் காற்றினை இழுத்து மூச்சு விடும் முன் 300 அல்லது 400 பாட்டும் ஆச்சுதென்றால் 1000 பாட்டும் ஆகாதோ? ஆயிற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் 1000 பாட்டும் பாடி முடித்து விடாதா? பேச்சென்ன அதிகமாக பேசுவதற்கு எதற்கு? வெள்ளை கவி காலமேகமே அறிவற்ற பாட்டை பாடும் கவி காலமேக புலவனே உன்னுடைய கள்ளக்கவி கடையை கட்டு, பொய்யான பாட்டு சரக்கை வைத்திருக்கக்கூடிய இந்த கடைவாயை மூடுவாயாக. கடைவாயை மூட வாயை மூடுன்னு சொல்கிறேன். இந்த வாயிலேருந்து அந்த பொய்யான பாடல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் அவன் வாயை மூடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு அழகான கவிதையிலே 2 பேரும் ஒருத்தர் இகழ்ந்துக்கிறாங்க இல்லைங்களா? அடுத்தது 160வது பாடல் தில்லை நடராசர் மீது நிந்தா ஸ்துதியாக பாடியது. வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டொருவன் கல்லால் எறிய பிறம்பால் அடிக்க கவி காசினியில் அல்லார் பொழிற்றில்லை யாம் அம்பலவாளர்க்கு என்னை பிதா இல்லாத தாழ்வல்லவோ இங்கே எளிதானதுவே. அப்பா இல்லாதன்றதுனால தானே இவரெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. அவங்க சிவபெருமானுக்கு தாயும் தந்தையும் இல்லாதவர் இல்லையா? அந்த பொருளை தான் இந்த பாடல் பாடுறாங்க. அல்லார் பொழிற்றில்லை அம்பலவாணர்க்கு மரச்சேர்வால் இருநிறைந்த சோலைகளுடைய தில்லை அம்பலத்திலே நடமாடிய சிவபெருமானுக்கு இக்காசினியில் இந்த உலகத்தில் ஒரு அன்னை பிதா இல்லாத தாழ்வல்லவோ, தாய் தகப்பன் இல்லாத குறைவினால் அல்லவோ. அவருக்கு யாருமே இல்லை, பிறவாயாக்கை பெரியவன் இல்லையா, தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அந்த குறையினால தான் அதை தான் உங்களுக்கு சாதகமாயிருச்சு. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணீங்க? அர்ஜுனனாகிய ஒருவன் வில்லால் அடித்தான். கண்ணப்பர் அவர் திருக்கண்ணிலே தனது செருப்பு காலை வைத்தான். வெகுண்டு கோபித்து பிறம்பால் அடிக்க மதுரை மன்னன் பிறம்பால் அடிக்கவும் சாக்கிய நாயனார் கல்லால் எறிந்து வழிபடவும் இங்கன இவ்வாறு எளிதானதுவே. யாருக்கும் எளிதாக சிவபெருமான் ஆனது எதனாலனா, இத்தனை அநியாயம் சிவபெருமானுக்கு எதனால் நடந்துச்சு அப்படின்னா அவருக்கு தட்டி கேட்பதற்கு தாயும் தந்தையும் இல்லாத காரணம் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலே இது சிவபெருமானுக்கு இழைக்கப்பட்ட அநீதியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது பக்தியின் உச்சம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ரொம்ப அழகான பாடல். இன்னும் 2 பகுதிகள் மீதம் இருக்குது. இனி வரும் காலங்களில் மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளையும் காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.